ஒரு உதாரணம் சொல்றேன். பங்களாதேஷ்ல இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய அதிபரை பயந்து போய் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் அவங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த தஞ்சம் அடைந்ததுக்கு காரணமாக இருந்த ஒரு இளைஞர் இருக்கிறார். அவர் சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் செய்த தவறு என்ன தெரியுமா? அந்த இளைஞர் செய்த தவறு என்ன தெரியுமா? அங்க இருந்து நீங்க வேணா ஷேக் ஹசீனாவை துரத்தி அமைச்சிடலாம். ஷேக் ஹசீனாவை இந்தியாவுக்கு துரத்தி அமைச்சிட்டு அவர் ஒரு மேப் போடுறார். என்ன மேப் போடுறாருன்னா, பங்களாதேஷ் கூட நமது வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு பாருங்க, மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம், இது எல்லாத்தையும் பங்களாதேஷ் கூட இணைச்சு ஒரு மேப்ப போடுறாரு. மேப்ப போட்டு முடிச்ச அடுத்த நாள் எவன் சுட்டானே அவர் தெரியல, செத்துட்டான். நான் மேப்ப போடும் போதே செத்து போயிட்டேன். என் நாட்டில் இருந்துக்கினே என் சோட்டா தின்னுக்கினே என்னோட நாட்டை நீ ரெண்டா பிரிப்ப. என் தமிழ்நாடு தனிநாடு சொன்னாக்கா என் பாரத பிரதமர் வாயை மூடி கொண்டிருப்பதற்கு அவர் என்ன அந்நியனா? அவர் இந்தியன்டா, அவர் இந்தியன். ஒருத்தனைங்க வாழாட்ட முடியாது. இந்தியா ஒருங்கிணைந்த பாரதம். இதில் ஒரு துரும்பை கூட எவனும் அசைத்து பார்க்க முடியாது. நான் தெளிவாக சொல்லிக்கிறோம். இங்கு நீ இந்தியனாக இருந்தால் நீ இங்கு உயிர் வாழ்வதற்கு தகுதியானவன். நீ அந்நியனாக இருந்தால் பங்களாதேஷில் அந்த நபருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இங்கே இந்தியாவை எதிர்க்கும், இந்தியாவை பிளக்க நினைக்கும், இந்தியாவை துண்டாட நினைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலைமை ஏற்படும் என்று சொல்லிக் கொண்டு வாய்ப்பு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.